ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்றைக்கி என்னோடய பூஜா ரூம் க்ளீனிங் ரொட்டீன் தான். இது நீங்கள் ரொம்ப அதிகமாக வேலையாக இருக்கீங்க, அடிக்கடி என்னால் க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இன்னொரு ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி வெள்ளியெல்லாம் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆடி மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம், அது உங்களோட பூஜா ரூமை பொறுத்து ப்ளஸ் நீங்கள் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க அதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் மாறும். நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னாக்கா, அதுவும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண டோர் போட்ட பூஜா ரூமாக இருந்ததுனாக்கா நீங்கள் 2 மாதம் 2.5 மாதம் வரைக்குமே க்ளீன் பண்ணவே தேவை கிடையாது. பட் நான் சொல்கிறது மாதம் ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் 2.5 மாதமே அது புதுசாக தான் இருக்கும். அதுக்கு நான் அந்த மேலே ஒரு கலசம் மாதிரி வச்சுருந்தேன் இல்லையா, அது ஒரிஜினல் அந்த காப்பர் கலசம். அது கும்பகோணத்தில் நாச்சியார் கோயிலில் கோவில்களுக்கு கலசம் செஞ்சு கொடுக்குறவங்கள்ட்ட கேட்டு இந்த மாதிரி எனக்கு 3 கலசம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கலசம் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச உடனே அதுக்கு நம்ம பூஜா ரூமுக்கு மேலே அப்படியே கரெக்டாக சன்லைட், அந்த உச்சி வெயிலெலாம் ரொம்ப அழகாக அந்த ஹைரூஃப் வழியாக இறங்கும். அப்போ அந்த கலசத்து மேலே படுறப்ப ஜென்ரலாகவே அந்த கோவில் கலசமாக இருக்கட்டும், காப்பர்லெல்லாம் அந்த சன்லைட்டு அதெல்லாம் படுறப்ப ஒரு பாசிட்டிவ் வைப் க்ரியேட் ஆகும். அதை பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி வச்சது. இதே பிளாஸ்டிக்கில் சில வேறு மெட்டல்லாம் கூட எப்போதுமே தங்கம் மாதிரி மின்றா மாதிரியெல்லாம் இருக்குது. பட் நம்ம அது வாங்கலை. நம்ம வாங்கின பர்பஸ் அந்த ஒரு வைபுக்காக தான் வாங்கணும், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த கலசத்தெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு, அதோட ஷார்ப்பாக இருக்கும் அதோட எட்ஜஸ், அதனால் ரொம்ப நம்ம விளக்கெல்லாம் முடியாது. ஸோ தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கிற எல்லா சாமியுமே எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த டைல்ஸு எல்லாமே நான் நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் சீக்கிரமாக உங்களுக்கு பூஜா ரூம் டூர் வேறு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரொம்ப அழகாக பூஜை ரூமை நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இதை நல்லா நம்ம தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தொடச்சிட்றேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறப்ப அதில் நிறைய பிசுக்கெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் விம் லிக்விடோ இல்லை நீங்கள் ஹேண்ட் வாஷ் லிக்விடோ அந்த ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாக்கா அதில் இருக்கிற அந்த விளக்கு ஏற்றுறப்போ வர பிசுப்பு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக போகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வெசல், அந்த பூஜா வெசல்ஸ், அந்த சாமி பாத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குமே எனக்கு தெரியும் உங்களுக்கு கை கொஞ்சம் முடியாதனால ப்ரெஷர் போட்டு விளக்க முடியாதுன்னு. அதுக்குன்னு இந்த பித்தளை ஜாமானையெல்லாம் நம்ம டிஷ்வாஷர்லேயும் போட முடியாது. ஸோ அதுக்காக நான் ஒரு சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறமா அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வைப்போம். ஆனால் அந்த மஞ்சள் கொஞ்சம் நாளில் உதிர்ந்துடும், இன்னொன்று ஒரு மாதிரி டல்லாகிடும். நீங்கள் கொஞ்சம் மறந்துட்டீங்க விளக்க அப்படின்னா கூட அது ஒரு மாதிரி சில மஞ்சள்லாம் ஒரு மாதிரி பச்சை கலரில் கூட மாறும். அதுக்கு நீங்கள் சந்தனம் யூஸ் பண்ணலாம். சந்தனம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். நீங்கள் அதில் குங்குமம் வைக்கிறப்ப அதை ஸ்ப்ரெட் ஆகவும் விடாது, அழகாக வட்டமாக அப்படியே ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டினா மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய அந்த பூஜை பாத்திரம்லாம் விளக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்னா, அதில் இருக்கிற எண்ணெய், அந்த எக்ஸஸாக இருக்கும்ல, அந்த எண்ணெய்லாம் மட்டும் எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பூ, அதெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டு அதுலேயே நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த தசாங்கம் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல பூ, அதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு வெட்டி வேர் வேணால் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தசாங்கம் பவுடர், கற்பூரம், அப்புறம் இந்த பால் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா பிடிச்சி ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சோன்னா நம்ம வீட்டிலே கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி ஆகிடும். நான் சீக்கிரமாக பூ நமக்கு இன்னும் கிடைக்கல. பூ கிடச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அது வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 4 எலுமிச்சம்பழம் நேற்று ஜூஸ் போட்டிருந்தேன், அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 2 மணி நேரமோ, உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நேரம், அவங்களுக்கு நேரம் ஆக ஆக அது நல்ல பளிச்சுன்னு ஆகும். மேலே கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு வாஷிங் லிக்விடை ஊற்றிட்டு அதை அப்படியே ஊற விட்டுட்டோன்னா லைட்டாக எடுத்து நீங்கள் சபீனா போட்டு தேய்ச்சிங்கனாலே பாத்திரம் நல்லா க்ளீன் ஆகிடும். அது ஊறிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த
சாமியோட படத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் நல்லா வந்து தொடச்சிட்டு, அதுவும் வெட் கிளாத்து ப்ளஸ் அதே நான் அந்த விம் லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் துடைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக போகும் பிசுக்கு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கூடுவாஞ்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம். அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து எனக்கு அந்த எம்டி வந்து கிஃப்டாக பண்ணது இது. ஸோ அந்த இப்போ இந்த லுக்கில் இவ்வளோ அழகான பெருமாள் இப்போ நானும் எங்கள் அம்மாவுக்கு அக்காவுக்கு 2 பேருக்குமே வந்து வாங்கினேன் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோரு. இவ்வளோ அழகாக பாந்தமாக கிடைக்கவே இல்லை. அதனால் இந்த பெருமாளை எனக்கு வந்து விடுறதுக்கே மனசு இல்லை. இன்னொன்று சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு வீட்டுக்காக வந்த கிஃப்ட்டு பெருமாள், நம்மளை தேடி வந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து வச்சுட்ருக்கேன். இது அடுக்கடுக்காக இருக்கும். இப்போ வரதெல்லாம் இதோட திக்னஸே வந்து கம்மியாக வருது. அடுக்கு இருக்குது, உள்ள கலர் கலராக இருக்குது, நிறைய ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதை நான் பூஜா ரூம் டூரில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு விநாயகர் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு குடி வந்தோம் இல்லையா, அப்போ வந்து வாங்கினது. நான் இந்த மாதிரி கோல்டு கலரில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இந்த சந்தனத்தையே நம்ம மாலை மாதிரியும் போடலாம். நம்ம சந்தனத்தை இந்த மாதிரி மாலை மாலையாக போடலாம். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னாக்கா குட்டி குட்டியாக பொட்டு மாதிரி வச்சு ஒரு மாலை மாதிரி போட்டு அதில் நீங்கள் மஞ்சள் குங்குமம், மஞ்சளுக்கு குங்குமம் மட்டும் ரவுண்டாக வச்சிங்கனாக்கா அதுவுமே அது காஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு வந்து ஒரு சின்ன மாலை போட்ட மாதிரியே இருக்கும். இது வந்து கோல்டு கலர்லேயே இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு தெரியல. நல்ல டார்க் பிளாக் கலர்லலாம் வந்து பூஜா ரூமில் அந்த சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இதை பண்ணுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி சில சிலைகளுமே நான் வந்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து தொடச்சி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விநாயகர் சிலை மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் வெல்வெட் கிளாத் மாதிரி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டு இருந்தது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே உள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த சைடு எல்லாத்தையுமே வந்து தொடச்சிட்டு ஒவ்வொரு சாமியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் விளக்கேற்றுற எண்ணெய் இருக்கும்ல வீட்டில், அதில் ஜவ்வாது நல்லெண்ணெயில் தான் கண்டிப்பாக வந்து விளக்கேற்றணும். ஜவ்வாது அப்படி இல்லைன்னாக்கா தசாங்கம் பவுடர் இதை கலந்து வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றுனீங்கன்னா விளக்கு ஏற்றுறப்ப ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லே வந்து அப்படியே ஒரு டிவைன் ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு வரப்போவே அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளாத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த 2 விநாயகரும் வைக்கிறதுக்கும் கீழே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளாக் கலர் கிரானைட்டில் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அதில் எண்ணெயெல்லாம் சிந்திடுச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ரூமில் வந்து நான் டூர் போடாததுக்கு ரீசன் கொஞ்சம் லைட்டிங்லாம் பெண்டிங் இருந்தது. ஆனால் சில ஃபாலோவர்ஸ் வந்து பூஜா ரூம் டூர் போடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, லைட்டிங் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஒரு சின்ன பெல் எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் வந்து பெண்டிங் இருந்தது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று இப்போ அடுத்தடுத்த கண்டினியூவாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் வரதுனால இதை போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னோடய ஸ்டோரேஜுக்காக நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாமே அர்ஜென்ட்டாக இதை ஆர்கனைஸ் பண்ணதுனால நான் ப்ராப்பராக வந்து பண்ணலை. இப்போ அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவர், பாலித்தீன் கவர் மாதிரி போட்டிருக்கேன். இதை தொடச்சிட்டு அந்த கவரை வந்து போட்டுட்டு ஒரு 5.5 பெட்டி ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து ஒன்று வச்சுருந்தேன் பிளாஸ்டிக்கில். அது யாரோ கொடுத்தாங்க. அதை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம், அந்த திரி, அப்புறம் பூ கட்டுறதுக்கான நூல் அதெல்லாம் வந்து அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சைடும் 2 ஸ்டோரேஜ் வந்து போட்டிருந்தேன். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் இந்த வீட்டுக்கு அம்மா வந்து குத்துவிளக்கு வாங்கி தரப்பவே எனக்கு வந்து 3 அடியிலையோ இல்லை பெரிய குத்துவிளக்கெல்லாம் வேண்டாம், நான் அடிக்கடி அதை எடுத்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடியே அந்த குடுவாஞ்சேரி வீட்டுக்கே ஒரு குத்துவிளக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. இன்னுமே அதை மெயின்டைன் பண்ணுறது எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு வேணவே வேணாம், எனக்கு ஒரு 1.5 அடிக்கு மேலே விளக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டை விளக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட கொடிக்கம்பம் அந்த மாடலில் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதையுமே பக்கத்துலேயே வச்சுட்டோன்னா ஃபங்க்ஷன் டயத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப நல்லா ஈஸியாக விளக்கிட்டேன். நான் நிஜமாகவே எஃபர்ட் போடவே இல்லை, லைட்டாக தான் வாஷ் பண்ணேன். அதுவும் நார்மலாக பாத்திரம் விளக்குற அந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக சபீனா வச்சு தேய்ச்சா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இந்த இடத்தெல்லாம் வந்து கூட்டி விட்டேனாக்கா இப்போ ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு 10 நாள் கூட இருக்காது, ஒரு 4-5 நாளாக வந்து வீக்லி 2 மட்டும் ஒரு அக்காவை ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்ருக்கேன்.
அவங்க வந்து எனக்கு இதை நல்லா வந்து கூட்டிகிட்டு போட்டு கொடுத்துடுவாங்க. சரி, அவங்க வரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்குமே கொஞ்சம் பண்ணுறதுக்கு. நானும் அவங்க வர டயத்தில் நானும் வேலை பார்த்துக்கிட்டு அவங்களும் வேலை பார்த்துட்டே இருந்தாக்கா கொஞ்சம் செட் ஆகாது இல்லையா, 2 பேரும் ஒரே டயத்தில் வந்து வேலை பார்த்தோம்னா. அதனால் இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு வச்சுட்டேன். ஸோ பூஜா ரூம் டூரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீக்கெண்டு அப்படி இல்லைனாக்கா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக வரும். என்னென்ன ஏன் இந்த மாதிரி நான் வச்சேன், ஏன் கலசம் வச்சுருக்கேன், அது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் உங்களுக்கு தாங்குது அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.